ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய பழுத்த தக்காளியும் நல்லா சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு மட்டன் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கொத்துக்கறியும் 1/4 கிலோ அளவுக்கு எலும்பு கறியுமா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து உடவு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வருது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூளும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மஞ்சள்தூள் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய பழுத்த தக்காளி எடுத்து நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரி சேர்க்கும்போது குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கறி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு அந்த கறியை மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி தனியாக இருக்கட்டும். இப்போ இந்த கறி சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பொருளும் சேர்க்கும் போது எந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து ஒரு 4 டீஸ்பூன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். எங்களோட காரத்துக்கு தகுந்தாப்புல நான் மசாலாத்தூள்லாம் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மசாலாத்தூள்லாம் கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள் இது 4 பொருளுமே சேர்த்துருக்கணும். நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால நான் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாத்தூள் சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம வந்து மட்டன் சூப் வச்சுருப்போம் இல்லையா, தண்ணி அதை கொஞ்சமாக ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த மட்டன் சூப்பையும் எடுத்து ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இன்னும் இந்த மசாலாத்தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போய் கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வரணும். இந்த குழம்பு இதே மாதிரி சேம் மெத்தடில் செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இடையில ஒரு இடம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு இடம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி காய் சேர்த்துலாம். காய் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இது 3 சேர்த்துக்கோங்க. வேறு எந்த காயும் சேர்த்துறாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போதெல்லாம் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க.
இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு நல்லா கொதியணுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிஞ்சிட்டு இருக்கிற கேப்பில் ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. இன்னும் வந்து காய் வேகணும். ஒரு 90% வந்து குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ரொம்ப கொதிய விட்டுறக்கூடாதுங்க. ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் நம்ம கொதிஞ்சா போதும். ரொம்ப கொதிய விட்டுட்டிங்கன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, ஸோ உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. பாருங்கள் நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடியாகி செம்ம வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடாக சாதம் வடித்து இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.